ஹாய்ங்க, வெல்கம் டு ஃபுட் ட்ரிஸ்ட் சேனல். இன்றைக்கி தண்ணி தெளித்த சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னடா பேர் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த சாப்பாடை தண்ணி தெளித்த சாப்பாடுன்னு தான் சொல்லுவோம். ஒருவேளை வேறு இடத்துல இதை தக்காளி சாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, 4 வரமிளகா, 5 பல் பூண்டு, தக்காளி, எண்ணெய், கடுகு, வரமிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். அரைப்படி அரிசி எடுத்து நான் அதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை நல்லா 2 பிச்சு உள்ளே போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்க வரமிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் 4 வரமிளகா எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா போட்டக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளியை அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அரைப்படி அரிசி எடுத்துருக்கிறதுனால அரைப்படி அரிசிக்கு 2 படி தண்ணி எடுத்து நான் அதை கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணியும் அரிசியும் நல்லா கலங்கின உடனே உப்பு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பெல்லாம் போட்டு நல்லா செக் பண்ணக்கப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுட்டு லைட்டாக கொதி வர டைமில் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. குக்கரில் மேலே ப்ரெஷர் வர டைமில் குக்கர் விசில் போட்டு அது 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது 2 விசில் போயிடுச்சு, குக்கரில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பாட்டை நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டைல் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுக்கு பேர் நாங்கள் தண்ணி தாளித்த சாப்பாடுன்னு சொல்லுவோம். நீங்கள் இதே சாப்பாடை வேறு ஏதாவது பேர் சொல்லுவீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.